Hi, welcome to my channel. All updates for you. First time சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் அண்ணா யூனிவர்சிட்டி ரிசல்ட்ஸ் பற்றின அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி COE 1 போர்ட்டலில் பார்த்தீங்கன்னா 2 நியூ நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகுது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அக்டோபர் நவம்பர் 2023 ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஆன்லைன் மோட் பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் அண்ட் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸ் பப்ளிஷ்னு போட்டிருக்காங்க. ஸோ ஆன்லைன் MBAக்கு வந்து இப்போ ரிசல்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ஆகஸ்ட் செப்டம்பர் 2023 எக்ஸாம் ரிசல்ட்ஸுமே வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபோட்டோ காப்பிக்கு அப்ளை பண்ணுறதுனா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். மார்ச் 25லேருந்து த்ரோ ஸ்டடி சென்டர் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா April 2 வரையும் கொடுத்துருக்காங்க. அதுவரையும் உங்களுக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளே ஃபோட்டோ காப்பிக்கு அப்ளை பண்ணணும்னா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கான PDF வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா ரீவேல்யூஷனுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா PG டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுக்கு தான். நீங்கள் ரீவேல்யூஷன் போடணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபோட்டோ காப்பி வாங்கி பார்க்குற மாதிரி இருக்கும். உங்களோட ஸ்டடி சென்டர் மூலமாக தான் வந்து நீங்கள் ஃபோட்டோ காப்பிக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபோட்டோ காப்பி வாங்கிட்டு உங்களோட கோஆர்டினேட்டர் வந்து அதை வெரிஃபை பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து ரீவேல்யூஷனுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்குது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரீவேல்யூஷனுக்கான ப்ரொசீஜர் சீக்கிரமாக வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ COE 1 போர்ட்டல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.